நான் ரொம்ப லேட் கல்யாணம், குழந்தை பெற்றுப்பாங்களா கூட கஷ்டமாக இருந்தது. டாக்டர் சொன்னாங்க அப்போதான் வந்து ரொம்ப லேட்டு, 37 வயசில் தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அப்போ தான் ஜோடி நம்பர் 1 பண்ணேன். அப்படி பண்ணும்போது குழந்தை பெற்று டாக்டர் சொன்னாங்க ரொம்ப லேட் மேரேஜ், லேட் டெலிவரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாகவே இல்லை, அதிலே ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு போவேன், அதிலே ஓடுவேன். எங்கள் அம்மாவில் நீ காலு கட்டு போட்டா கூட காலு கட்டு நைட் கட்டா ஊத்துட்டு நான் விஜய் படத்துக்கு ஷூட்டிங் போயிடுவேன். எனக்கு அவ்வளோ ஒரு தைரியம், நான் பயப்பட மாட்டேன். நடக்கிறது நடக்கட்டும், ஆனா டைம் சொல்றது நம்ம வாழ்க்கையை வந்து ரிவைன் பண்ண முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும் இருக்கும், ஆனா ஐயோ நேத்து இதை மிஸ் பண்ணிட்டோமே வரக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து அந்த டைம்ல எல்லாம் வந்து காலையில ஹைதராபாத் பண்ணுவேன், நைட்டு சென்னையில பண்ணுவேன், திருப்பி ரேஸ் கோர்ஸ்ல பண்ணுவேன், விஜிபியில் ஷூட்டிங் பண்ணுவேன். நானே டிரைவர் வச்சுக்காம நானே வண்டி ஓட்டிட்டு பண்றேன். பிஸியாக்கணும்னு அந்த இதுல அப்படியே இருக்கிறதுல எனக்கு அந்த ஒரு தெய்வம் பிறந்தது. ஆனா அந்த தெய்வம் பிறந்துதான் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே, எங்க ஃபேமிலியே சூப்பரா இருக்கு. அண்ட் இஸ் அ வெரி டேலண்டட் கை. ரொம்ப இவ்வளோ நான் பிஸி ஷெடியூல்ல அவன் ரொம்ப நல்ல பையன். இது சாப்பிடலாமான்னு கேட்பான், இது சாப்பிடக்கூடாதாமான்னு கேட்பான், குட் நைட் சொல்லும்போது குட் நைட் சொல்லுவான், எத்தனை மணிக்கு நீ வரேன்னு கேட்பான். என்னைய வந்து இப்போ குழந்தையா அவன் தான் பார்த்துக்கான். பெரிய விஷயம் மாஸ்டர். அண்ட் ஷீ இஸ் அ கிரேட் லேடி. ஒரு 7 பொண்ணு பார்க்காம அந்த பொண்ணுங்களை இப்போ சொன்னீங்கல்ல, மதுரையிலேருந்து சௌந்தர்யா வந்தா அப்படின்னு. நான் 12 வயசுல சினிமாவில் கால் வச்சேன் என் குடும்பத்துக்காக, அந்த குடும்பத்துக்காக. ஆனால் தைரியம் கொடுத்தது எங்கள் அம்மா. அந்த 7 பொண்ணையும் ஈரோட்லேருந்து கூட்டிட்டு வந்து, ஐயோ அவங்க கிட்ட கத்துக்கிற விஷயம் என்ன தெரியுமா? தைரியம். ஏய் தைரியமா போ, தைரியமா வா. கல்யாணம் ஆகி கூட அடி வாங்குறவங்க நாங்க தான், ஆனா எங்க அம்மாக்கு பெட்டு நான் மட்டும்தான். எங்க அம்மாக்கு என்னன்னா அவ்வளவு பிடிக்கையோ, இந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்படுறா. சின்ன வயசுல எனக்கு உடம்பு ரொம்ப படுத்தோம் அப்ப சின்ன வயசுல, ஏன்னா 6வது பொண்ணா இருந்தேன் நான். சோ ரொம்ப படுத்ததுனால இந்த குழந்தை, சோ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க, நீ தான் எல்லாரையும் நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா விஷயம் நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி. எங்க அம்மா இறந்த உடனே தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அமைஞ்சாங்க, தவிர அதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல அம்மா அவங்க கூடவே இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா ஹாப்பியா, கடவுள் உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. இப்ப அம்மா இருந்திருந்தா இந்த ஒரு கிஃப்ட்டை நான் என் அம்மாக்கு வாங்கி கொடுப்பேன், இதை நான் என் அம்மாக்கு செஞ்சிருப்பேன். இல்ல ஆக்சுவலி அம்மாவை நல்லா வச்சுட்டு, நல்லா பயங்கரமா வச்சுட்டு இருந்தா அம்மா இறந்து போனாங்க. ஏன்னா எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப ஃப்ரெண்ட் இல்ல, சின்ன வயசுலயே சொல்லுவேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். ஏன்னா எங்க அம்மா வந்து சின்ன வயசுல அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா தான் 2 சிஸ்டரையும் பிரதரையும் கூட்டிட்டு வந்து, அது எங்க அப்பா மாதிரி ஒரு தங்கமான ஒரு மனுஷன் பார்க்கவே முடியாது. அவ்வளோ நல்ல மனிதர். அவருக்கு 2 சிஸ்டரையும் கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்தது. சென்னையில் நாங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன வீட்டில், அதாவது 50x50 ரூமில் தான் இருந்த 7 பொண்ணுங்களும். அப்போ எனக்கு அந்த சின்ன வயசில் வைராகி இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த சென்னையில் ஒருத்தவங்க சொன்னாங்க, இவனா 7 பொண்ணோட சென்னைக்கு போகிறா, பெரிய இவளா அப்படின்னு கேட்டாங்க. 5 விரல் ஒன்றா இருக்கா அப்படின்னதெல்லாம் கேட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, என் பொண்ணை நான் வாழ்ந்து காமி. அப்போ எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசு சொல்லும்போது நான் ஒரே ஒரு வச்சேன், கல்யாணம் குழந்தை அப்படின்னு வாழ்க்கையில் இருக்கிறது தான். ஆனால் அம்மாவை சொந்த வீடு வாங்கி காரில் உட்காந்து வச்சு, அப்படி காரில் உட்காருமே என் பொண்ணு தான் கலாமாசு சொல்கிற அளவுக்கு நான் வாழ வச்சேன் அவங்கள 2 பேரையும், அம்மாவையும் அப்பாவையும். ஒரு வாட்டி ராமேஸ்வரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், டிராஃபிக் ஆயிடுச்சு, ஏதோ மினிஸ்டர் யாரோ வந்தாங்க அப்படின்னு நின்றுடுச்சு. டக்குன்னு அந்த ஆளுங்க எல்லாம் வந்து ஒரு போலீஸ்கார் சொன்ன, மாஸ்டர் நான் உங்க டான்ஸ் ஆடி இருக்கேன். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 5000 போலீஸ் பீப்புள் ஆட வச்சு ஆல் இண்டியா அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல. அவர் சொன்ன, மாஸ்டர் நீங்க போகணுமா? ஆமான்னு. அவ்வளோ க்ரௌட்லயும் என் வண்டி மட்டும் போது, எங்க அம்மா நிமிந்து அப்படி முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. கேட்டா அவங்களுக்கு அந்த ப்ரௌடு, என் பொண்ணு பாரு அந்த அளவுக்கு ஒரு பேரு புகழ் வாங்கியிருக்காங்க, நல்ல பேர். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணேன், லேட்டா குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். அதனால எல்லாரும் சொல்லுவாங்க நான் லேட்டா குழந்தை பெற்றுக்கிட்டேன், இப்போதான் சின்ன பையன், அதெல்லாம் பேசுவான். பட் எனக்கு எங்க அம்மா அப்பா அவனை ஹாப்பியா வச்சல, அதுதான் வாழ்க்கை.